நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை தகவல்களை பார்க்கலாம். இன்றைய பங்குச்சந்தை உயர்வுடன் தொடங்கி ஏறக்குறைய 108 பாயிண்ட் கிட்ட உயர்வுடன் முடிவடைந்திருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மீடியா செக்டர் தவிர்த்து அனைத்து செக்டாரும் இன்றைக்கி ப்ளஸ்லேயே முடிவடைஞ்சிருக்கு. அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ரியாலிட்டி தான் 3.08% உயர்வுடன் முடிவடைந்திருக்கிறது. இதில் எந்தெந்த ஸ்டாக்கு அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சூரிய ரோஷினி அது இன்றைக்கி ஷேர் ஸ்ப்ளிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 5 ஆக்கியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இங்கே சேஞ்ச் 108% காட்டுது. அதுக்கு அடுத்தது கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 20%. இன்றைக்கி மொத்தத்தில் 1033 ஷேர் இப்போ உயர்வுடனும் 603 ஷேர் நெகட்டிவாகவும் இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு இதில் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 20% போயிருக்கு. அதனுடைய சார்ட்டை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2017 ஐயை பிரேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி மேலே போயிருக்கு கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ஆர்பிஐ மீட்டிங் நடந்திருக்கு. அதில் எந்த விதமான வட்டி உயர்வும் அறிவிக்கப்படலை. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி உயர்வுடன் முடிவடைந்திருக்கிறது. தகவலுக்கு அடுத்தது ஒரு ஷேர், இந்த கோல்டன் ஓபிசின்னு சொல்லிட்டு லோ 10 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி இப்போ மேலே போகுது. இதுக்கு முன்னாடி அது 10 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ண உடனே மேலே போயிருக்கு. அதே மாதிரி இப்போவும் கிராஸ் பண்ணுது. அதனால் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஷேர்கள் அனைத்தும் வாங்குங்கன்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் பர்சனலாக ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கிறதுனா வாங்கலாம். இது எந்த ஷேராக்கையும் வாங்குங்கன்னு சொல்கிறது இல்லை. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா? அடுத்தது இன்றைய கோல்டு ரேட் கிராமுக்கு ஒரு 10 ரூபா குறைஞ்சிருக்கு. கோல்டு ரேட் ஏறல. ஓகே. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சில ஸ்டாக்கில் பார்க்கலாம். எந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்ற மாதிரி. இது சூரிய ரோஷினி ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, அதுக்கான அறிவிப்பு. இது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எக்ஸ் டேட்டு 6ஆம் தேதி. ரேஷியோ ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக் ஆகிருக்கு. அதனால தான் அது 100% காமிக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஒரு சில ஸ்டாக்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபிபீம் நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கு. அதே மாதிரி ட்ரீடென்ட்டு சொல்லியிருந்தோம். ட்ரீடென்ட்டும் இன்றைக்கி உயர்ந்திருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். ஹோட்டல் ஸ்டாக்லாம் இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. சாலட் ஹோட்டல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. லெமன் ட்ரீ, அதே மாதிரி இந்து ஹோட்டல்ஸ், ஏஹெச்எல் ஈஸ்ட், அதுவும் இன்றைக்கி. ஹோட்டல் செக்டர் பொதுவாக நேற்றே சொல்லியிருந்தோம். ஹோட்டல் செக்டர்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஏறி இருக்குது. ட்ரீடென்ட், அதே மாதிரி ட்ரீடென்ட் சொல்லியிருந்தோம்.
இப்போ அடுத்தது உயர வாய்ப்புள்ள பங்குல வந்து நாகர்பாலி கீழே தான் இருக்குது. இது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் இது மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெல்டா கார்ப்லாம் கீழே இருக்குது. இதெல்லாம் ஆல் சார்ட். இதில் சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்ம எப்போதுமே வந்து எவ்வளோ டவுனில் இருக்குதோ அவ்வளோ டவுனில் இருக்கிற ஷேரை வாங்கினோம்னா அந்த ஷேர் வந்து உயர்வடைஞ்சதுன்னா லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்கிற ஸ்டாக் வாங்கினோம்னா அது கீழே போயிடுச்சுன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்படியே காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால் ஸ்டாக் வாங்கும்போது பார்த்து கவனத்தோடு வாங்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில ஸ்டாக் பார்ப்போம். மேலே போயிட்டு திருப்பி கீழே வர ஸ்டாக். நியூஸ் பேப்பர் இது ஒன்று. அடுத்தது வந்து ரெடிங்டன் கீழே இருக்குது. ஆர்இசி மேலே இருக்குது. கீழே குறைஞ்சிதுன்னா இந்த லெவலுக்கு வந்துடும். 167 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி ஸ்டாக்கில் ரொம்ப கவனத்தோடு வாங்கணும். ஓகேங்களா? ஜிபிபிஎல் ஓகே. இது ஃபெஸ்டிவல் சீசன், திரும்பவும் சொல்கிறேன், நேற்று சொன்னது தான். ஃபெஸ்டிவல் சீசன்றதுனால ஹோட்டல் ஸ்டாக்கும் ட்ரெண்ட்ஸ் அது மாதிரியான துணி சம்பந்தப்பட்ட பங்குகளும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி எந்தெந்த பங்குகள் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். வால்யூம் அடிப்படையில் இன்றைக்கி சுவிட்சர்லாந்து தான் அதிகமாக இருக்குது நேற்று மாதிரியே. ஆனால் வந்து இன்றைக்கி நெகட்டிவ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்ஃபிபீம், எஸ் பேங்க்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இன்றைக்கி. அதே மாதிரி உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் அந்த ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது. இது மாதிரி வேல்யூமை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வேல்யூம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆகுதுன்றது அர்த்தம். வேல்யூம் அதிகமாக இருந்து குறைவாகவும் குறைஞ்சும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அதனால் வேல்யூம் நல்லா இருக்கிற ஸ்டாக்காக பார்த்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்றைய தகவலில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.